இன்றைய இந்த ஊடக சந்திப்பிலே தென்னிலங்கையிலே சமூக உரிமை இயக்கத்தின் நிகழ்விலே முள்ளிவாய்க்காலில் இடம்பெற்றது இனப்படுகொலை என ஆணித்தரமாக வெளியிட்ட ஜீவந்த பீரிஸின் கருத்தை தென்னிலங்கை ஆயர் மன்றத்தின் ஊடக பேச்சாளரான ஜூட் கிருசாந்த பெர்னாண்டோ அவர்கள் அது பயங்கரவாதிகளுக்கு எதிரான போராட்டம் என சொல்லியிருப்பதை வன்மையாக கண்டிப்பதுடன் இந்த அதாவது குறிப்பாக ஜூட் கிருசாந்த பெர்னாண்டோ அவர்களுக்கு ஒன்றை மட்டும் சொல்லி வைக்க விரும்புகின்றேன். அந்த முள்ளிவாய்க்கால் யுத்தத்திலே ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட 4 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் அங்கே வாழ்ந்தார்கள். அந்த மக்களை கொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த ஸ்ரீலங்கா பேரினவாத இனவாத அரசு 2009ஆம் ஆண்டு முற்பகுதியிலேயே மாத்தளன் பகுதியை பாதுகாப்பு வலயமாக பிரகடனப்படுத்தியது. 2 நாட்களின் பின்பு அந்த பாதுகாப்பு வலயத்தை அங்கிருந்து மாற்றி தேவிபுரம் சுதந்திரபுரம் வள்ளிபுரம் பகுதியை அங்கு பாதுகாப்பு வலயமாக பிரகடனப்படுத்துகின்றது. இந்த பாதுகாப்பு வலயங்கள் ஊடாக பெருமளவான செல்லுகள் விமான தாக்குதலும் பெருமளவான மக்கள் கொல்லப்பட்டார்கள். அந்த இடத்தில் பெருமளவான மக்கள் அங்கு சாவடைந்தார்கள். பிற்பகுதியில் எல்லா மக்களும் ஒருமித்த பகுதியாக அந்த கடற்கரை பகுதியில் அண்மித்த போது மிக பெரும் இனப்படுகொலை இடம்பெற்றது. அந்த வகையிலே ஜீவந்த பீரிஸ் அந்த உண்மைகளை உலகுக்கு வெளிப்படுத்திய போது அதை மறுதளித்து தென்னிலங்கை கத்தோலிக்க ஆயர் மன்றத்தின் ஊடக பேச்சாளரான ஜூட் கிருசாந்த பெர்னாண்டோ அவர்கள் அதை பயங்கரவாதத்துக்கு போராக சித்தரித்திருக்கின்றார். உண்மையிலே அவருக்கு ஒன்றை மட்டும் நான் சொல்லி வைக்க விரும்புகின்றேன். 2009ஆம் ஆண்டு 4ஆம் மாதம் 10ஆம் தேதி விடிய காலை 6:30 மணி அளவிலே எனக்கு பக்கத்தில் இருந்த கொட்டில் மீது அங்கு விழுந்த செல்லின் போது 16 பேர் அந்த இடத்திலே ஸ்தலத்திலே பலியானார்கள். அந்த இடத்திலே அந்த குடும்பத்திலிருந்து தப்பப்பட்ட பிள்ளை ஒரே ஒரு பிள்ளை அந்த இடத்தில் நானும் காயப்படுகின்றேன். நாங்கள் காலமே 6 மணிக்கு காயப்பட்டு அந்த முன்பக்கத்தால் மாத்தளன் வைத்தியசாலை கொண்டு செல்ல முடியாமல் எங்களை அந்த இடத்திலிருந்து 4 கிலோமீட்டர் பின்னகர்த்தி வளையமடம் நகர்த்தி வளையமடத்திலிருந்து தான் திருப்ப நாங்கள் மாத்தளுக்கு வருகின்றோம். குறிப்பாக நாங்கள் காலமே 6 மணி காயப்படுகின்றோம். நாங்கள் வைத்தியசாலை வந்து சேரும்போது மாலை 4 மணி. அப்போ அந்த இடத்திலே அன்று அதாவது 4ஆம் மாதம் 10ஆம் தேதி 2009ஆம் ஆண்டு மட்டும் கொல்லப்பட்ட வைத்தியசாலைக்கு வந்த புள்ளி விவரங்களின்படி கொல்லப்பட்டவர்கள் தொகை 65 அன்று மட்டும். ஆனால் காயப்பட்டவர்கள் தொகை 150க்கும் மேற்பட்டவர்கள். அந்த அத்தனை விவரங்களும் அதாவது 2009ஆம் ஆண்டு 1ஆம் மாதம் 1ஆம் தேதியில் இருந்து நான் 2004ஆம் மாதம் 20ஆம் தேதி இராணுவம் கைது செய்யும் வரை பொக்கன பகுதியில் இராணுவம் கைது செய்யும் வரையான காயமடைந்தவர்கள் சாவடைந்தவர்களில் அத்தனை பேருடைய பேரிடங்களும் என்னிடம் ஆவணமாக இருந்தது. அவ்வளவு ஆவணங்களும் என்னிடம் 4ஆம் மாதம் 21ஆம் தேதி ஓமந்தையில் இராணுவம் தான் பறித்தது. இனப்படுகொலையின் சாட்சியாக நான் இருக்கின்றேன். வெளிப்படையாக சொல்லுகின்றேன். துணிவிருந்தால் அந்த ஜூட் கிருசாந்த பெர்னாண்டோ அவர்கள் என் முன்பரட்டுக்கும் பகிரங்க விவாதத்துக்கு நான் சாட்சியாக என்னை போல் பலர் இருக்கின்றார்கள். நான் வந்தது 4ஆம் மாதம் 20ஆம் தேதி மட்டும்தான். ஆனால் யுத்தம் முடிஞ்சது 5ஆம் மாதம் 18ஆம் தேதி. இந்த இடத்துல ஒரு கத்தோலிக்க ஆயர் மன்றமோ அல்லது கத்தோலிக்க குருக்களாக எவராக இருந்தாலும் அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களும் ஒடுக்கப்பட்ட மக்கள் சார்பாக தான் நிற்க வேண்டும். இவர்கள் தென்னிலங்கையை திருப்திப்படுத்துவதற்காக சிங்கள பௌத்த தேசியவாதத்தை திருப்திப்படுத்துவதற்காக அந்த பௌத்த பேரினவாதத்துக்கு விலை போய் அங்கு கொல்லப்பட்டவர்கள் அதாவது பயங்கரவாதிகளுடைய கருத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள். உண்மையிலே இந்த அரசாங்கம் திட்டமிட்டு மன்னர் ஆயரின் கருத்துப்படி 1,46,679 பேர் கொல்லப்பட்டதாக புள்ளிவரங்கள் இருக்கின்றது. உண்மையிலே அவர்கள் தெளிவாக ஒன்று சொல்லுகின்றேன். நாங்கள் வந்தப்போ நான் 4ஆம் மாதம் 21ஆம் தேதி என்ன நிலம்புரம் முகாமிலே அடைத்த போது அங்கு 4 முகாம்கள் இருந்தது. கதிர்காமம் முகாமிலே 40,000 பேரும், அருணாச்சலம் முகாமிலே 45,000 பேரும், ஆனந்தகுமார் முகாமிலே 47,000 பேரும், ராமநாதன் முகாமிலே 65,000 மக்களும் இருந்தார்கள். அப்போ இவர்களுடைய 70,000 மக்களுக்கு மேல் 2 லட்சம் மக்கள் அங்கே ஏற்கனவே இருக்கிறார்கள். 20க்கு முற்பட உள்ளுக்கு சென்றிருக்கிறார்கள். அப்போ எந்த வகையில் இந்த அரசாங்கம் 70,000 தான் மக்கள் அங்கே இருக்குன்னு சொல்லி மருந்தாய் உணவை அனுப்பியது? இவர்கள் திட்டமிட்டு அங்கு செய்யப்பட்டது இனப்படுகொலை என்பதை இந்த இடத்தில் ஆணித்தரமாக சொல்லி அதை பயங்கரவாதியால் கொல்லப்பட்டதாக சொன்ன அதாவது ஜூட் கிருசாந்த பெர்னாண்டோவை வன்மையாக கண்டிப்பதை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.